ஹே ஹாய், நான் உங்க சினிமாக்காரன் நரேட்டர். அதாவது மார்வல் ஃபேன்ஸ தாண்டி இந்நேரம் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் ரொம்ப குஜு குஜு அப்படி இருப்பீங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. உடனே எங்கடா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. கிளிப் கிளிப்பா விட்டுட்டுருக்கான் இந்த சோனி பயப்புல. கஞ்ச பையங்க. ம். ஒரு 17 கிளிப்பு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கிளிப்பா விட்டுட்டுருக்கான். இப்படி ஹைப் ஏத்துறதுக்கு கம்முனே இருக்கலாம். ஒரு ஃபுல் லென்த் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா என்ன ஆவாம்? ஒரு சின்ன டீசர் கிளிப்பாட்டம். வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்லயுமே சூப்பர் சூப்பரா டெஸ்டின் கிரானியல் ரிட்டர்ன் பண்ணியிருக்காப்புலன்னு சொல்லலாம். எனக்கு பெருசா என்னடா இது ஸ்பைடர்மேன் 4 வேற டைரக்டரு எப்படி செட் ஆகுமா? 2வது எப்படி கொண்டுட்டு வரப்போறாங்க? ஏன்னா அவரு ஒரு எமோஷனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவரு ரொம்ப எப்படி சொல்லணும்னா டிப்ரஷனுக்குள்ள இருக்காரு. ஏன்னா அவர சுத்தி யாருமே கிடையாது. ஆண்டமே இல்ல, எம்ஜே இல்ல, நெட் இல்ல, யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறத காட்டப் போறாங்கன்னு சத்தியமா ஐடியா இல்லன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா டீசர்லயே நல்லா இதா காட்டியிருக்காங்க. ஒண்ணும் பெருசா பெ நெனச்சத விட தாண்டி பெரிய சம்பவம் ஏதோ பண்ணி வச்சிருப்பார் போல நம்ம டெஸ்டின் டேனியல் கிட்டன் மாமா. யோவ் மார்வலே இப்பதான்யா நீ கரெக்ட்டா போறேங்கிற மாரி மார்வல், சோனி 2மே இப்ப தான் கரெக்ட்டா போயிட்டு இருக்குது. நல்ல டைரக்டர கூட்டு வந்திருக்காய்ங்க. அதுவும் ஹோம் கமிங் அந்த ட்ரைலஜி பார்த்தா, அது ஒரு மாரி கலர் பேனல்ல தெரிஞ்சுச்சு. லைக் எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் பிரைட்டா கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் மூமெண்ட்டாவே இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த இடத்துலயுமே சேட்னஸ் கம்மியா அதாவது சேட்னஸ் இருக்கும். பட் ஆனா ஹேப்பி அங்கங்க இருக்கும். இந்த வரப்போற இந்த டேங்கிற டேங்கிறது தெரியல. சும்மா ஒரு ரூமர் தான் வந்துச்சு. அதாவது இனி பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற ஒரு ட்ரைலஜி வரப்போகுது. அதாவது டே வச்சு ஒரு ட்ரைலஜி வரப்போகுது காலேஜ் வயசுல. அதனால அந்த வயசுல ஓகே கலர் பேனல் இந்த மாரி டார்க் டோனாவும், லைட்டா சேட் டோனாவும் இருக்குங்கிற மாரி தான் காட்டுறானுங்க. ஏன்னா, வெனம் அந்த ட்ரைலஜி எனக்கு தெரிஞ்சு லெட் பி த கார்னேஜ் அந்த கலர் பேனல் மாரி தான் தெரியுது. இந்த டோன்லாம். எனிவேஸ் டீசர கிளிப் கிளிப்பா விட்டாலும் செம்ம ஹைப்புங்க. நானும் என்னடா இன்னும் ப்ரமோஷனே ஆரம்பிக்காம இருக்காய்ங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு ஒரு யோசனை மேல யோசனை. ஏன்னா, டூம்ஸ்டேக்கே இன்னும் அ பயங்கரமான வேலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, பிராண்ட் நியூ டே பத்தி ஒண்ணுமே பேசலன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப தான் தெரியுது. அவங்க வந்து சம்பவம் பண்றதுக்கு காத்துன்னு இருந்திருக்காய்ங்க அப்படிங்கிறதுக்காக. ஓ! எனிவேஸ் ப்ரோ யாரு ப்ரோ இவங்கங்கிற மாரி செம்மையா இருந்துச்சு. டீசர்ல நெறையா ப்ரோ யாரு ப்ரோ இவரு? அப்படிங்கிற மாரியான மூமெண்ட்லாம் நெறைய இருந்துச்சு. பனிஷரையும் ரிவீல் பண்ணாங்க. ஒரு சீன்ல பனிஷர் ஒரு கார் மாரி என்னமோ கொண்டு வந்து அடிச்சு ஏத்திட்டு போற மாரி ஸ்பைடர் மேன. இன்னொரு சீன்ல இந்த தலையில ஏதோ ஒரு கவர் ஒண்ண கமுத்திட்டு 2 கைய காட்டிட்டு டோனி ஸ்டார்க் ஸ்டைல்ல நின்னுட்டு இருக்காரு. இவரு யாருன்னு சத்தியமா ஐடியா இல்ல. எனக்கு தெரிஞ்சு சாத்ராவா? அதாவது சேடி சிங் தாங்க. சேடி சிங்க தான் ஏதோ ரூமர் கிளப்பி விட்டுட்டு இருந்தாய்ங்க. ஜீன் கிரேவா நடிக்கிறாங்க, சாத்ராவா நடிக்கிறாங்க. அது பண்றாங்க, இது பண்றாங்க அப்படி இப்படின்னு அப்பா எக்கச்சக்கமான ரூமரு. என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனா இது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஒருவேள மிஸ்டர் நெகட்டிவோ, இல்ல மிஸஸ் நெகட்டிவா என்னன்னே சத்தியமா ஐடியா இல்லங்க. ஆனா இந்த 17 கிளிப்லயும் எதுவுமே ரிவீல் ஆகக்கூடாதுன்னு தெளிவா இருந்திருக்காங்க. இந்த 17 கிளிப்ல ஹல்க்க காட்டல. மேபி ஹல்க்க காட்டுறக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு ஷாட்ல பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா, மயங்கி கீழ விழுகுறாப்ல. அது எதனாலன்னு தெரியல. மெயினா இத சொல்லியே ஆவணும். ரொம்ப நாளா ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. இந்த மாரி பீட்டர் பார்க்கர் இனி வெப் ஷூட்டர் யூஸ் பண்ண போறதில்ல. அவருக்கு ஆர்கானிக் வெப் கிடைக்க போகுதுன்னு. அது ஒரு ஷாட்ல இப்டி காமிச்சிருக்காங்க. பட் தெரியல. அதாவது 2 வெப் அட் அ டைம்ல வச்சு இழுக்கிற மாரி. அது சரியா ஒண்ணும் தெரியல. ஆர்கானிக் வெப்பா இல்ல வெப் ஷூட்டரா என்னன்னு சரியா கிளியரா தெரியல. ஓகே பார்ப்போம். இன்னும் இதையும் தாண்டி எம்ஜே எம்ஜேயும் நெட்டையும் காமிச்சிருக்காங்க. நெட்டு செமையா இருக்காப்புல. லுக்கு வேற மாரி கொண்டு வந்திருக்காய்ங்க. அது பத்தாதுன்னு எம்ஜே சொல்லவா வேணும். அவங்களையும் நல்லா அழகா காமிச்சிருக்காய்ங்க. நான் ஒரு காலத்துல செண்டையா ஃபேனு. இப்ப இல்ல. ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க சரியில்லாம இருக்குது. ஓகே. இதுல எம்ஜேக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா ரிவீல் பண்ணியிருக்காய்ங்க. இவரு ஹாரி ஆஸ்பானா? இல்ல வேற யாராதான்னு சத்தியமா ஐடியா இல்ல. ஹாரி ஆஸ்பானா ஜோ கிரேவ தான் கேஸ்ட் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. ரூமர் தான். அதுவும் ரூமர் தான். அது என்னன்னு தெரியல. மேபி இருக்கறக்கு சான்ஸ் இருக்கு. படத்துல எக்கச்சக்கமான சர்ப்ரைசிங் மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, டெஸ்டின் டேனியல் கிட்டன் மாமா. 2வது அவரோட காம்போ ஃப காம்போட் ஃபைட் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா, ஹேண்ட் டூ ஹேண்ட் காம்போட்டு ஷாங்சிலயே வச்சு வச்சு மனுஷன் திணிச்சிருப்பாப்ல. இவ்வளோ ஏன்
அவெஞ்சர்ஸ் கேங் டென்சிட்டியவே அவர் தான் எடுக்க வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு. பட் பரவால்ல. ஒரு ஸ்பைடர்மேன் ட்ரைலஜி அவர் தான் எடுக்க போறாரு. பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். வரட்டா மாமே. பாய்.